Hello friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல வீக்கெண்ட் ஈவினிங் அவுட் தான் வந்து பார்க்க போறோம். அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பெங்களூர்ல நடந்த ஒரு எக்ஸிபிஷன் தான் வந்து போயிருந்தோம். இந்த எக்ஸிபிஷன் எங்க நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா சாய் ஸ்ட்ரீ லேஅவுட் அரப்பன அக்ரஹாரா, அதாவது HSR லேஅவுட்டுக்கு இதுக்கு பக்கத்துல உள்ள லேஅவுட்ல தான் இந்த எக்ஸிபிஷன் வந்து நடந்தது. இதுதான் பாப்பாவை கூட்டிட்டு வந்த ஃபர்ஸ்ட் எக்ஸிபிஷன். பாப்பா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணா. நம்ம சின்ன வயசுல இருக்கும்போது எக்ஸிபிஷன் அப்படின்னாலே வந்து நிறைய ரைட்ஸு, சில மறக்க முடியாத ஸ்பெஷலான ஸ்ட்ரீட் ஃபுட்ஸ் இந்த மாதிரி தான். இங்க வந்து எக்ஸ்ட்ராவா வந்து அக்வா டனல் ஷோ அப்படின்ற மாதிரி வச்சிருந்தாங்க. ஒரு 6-7 அக்வாரியம் செட்டு போல வச்சு வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டன்னல் வழியாக பார்க்குற மாதிரி நல்லா வந்து நிறைய வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் வந்து வச்சுருந்தாங்க. ஸோ ஈவினிங் டைமில் கிட்ஸோட வெளியே போகிறதுக்கு ஆப்டான பிளேஸு. டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து 4 PM to 9 PM வரைக்கும் வச்சுருக்காங்க. இந்த எக்ஸிபிஷன் டிசம்பரில் ஸ்டார்ட் ஆச்சு, ஜான் எண்டு வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வெரைட்டியான ஃபிஷ்ஷஸ் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் வெளியே வந்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து ஷாப்பிங். இதுதான் ஷாப்பிங்கன்னா இது அதுன்னு இல்லை, புக் ஷாப், ஃபேன்சி ஷாப், கிச்சன் யூட்டிலிட்டிஸ் வாங்குற மாதிரியான கடைகள், அப்புறம் 90s ஃபுட்ஸுக்குன்னே வந்து தனி ஒரு ஷாப்பு, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியான வந்து ஷாப்லாம் இருந்தது. ஷாப்பிங் மட்டும் இல்லாமல் உள்ளவே வந்து ஃபிஷ் ஸ்பா, பாடி மசாஜ் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு இந்த சைடா வெளியே வந்தோம்னா ரோபோட்டிக் செட்டப்ல அனிமல்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்தா ரொம்பவே வந்து என்ஜாய் பண்ணாங்க. ரொம்ப பிடிச்சது இந்த ஐசேஜ் உள்ள எலிஃபண்ட் தான். அது கூட நின்னுட்டு நிறைய போட்டோஸ்லாம் எடுத்துட்டு விளையாடிட்டு வந்தா. பார்க்குறதெல்லாம் முடிச்சுட்டு ஷாப்பிங் எல்லாம் முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தோம் அப்படின்னா ரைட்ஸுக்கான இடம், நிறைய வெரைட்டியான வந்து ரைட்ஸ் எல்லாம் வந்து வச்சுருந்தாங்க. ரைடு மட்டும் இல்லாமல் கூடவே நிறைய சேட் ஐட்டம்ஸ்லாம் வந்து வச்சுருந்தாங்க. இந்த எக்ஸிபிஷனுக்கு என்ட்ரி ஆகிறதுக்கு என்ட்ரி ஃபீஸ் வந்து 100 rupees. மற்றபடி இந்த ரைடுக்கு ஒவ்வொரு ரைடுக்கும் ஒவ்வொரு மாதிரி வந்து ஃபீஸ் வச்சுருந்தாங்க. 80 to 100 per person வந்து வச்சுருந்தாங்க. ஸோ பாப்பா எதெல்லாம் வந்து போகணும், ஓரளவுக்கு உட்காருவான்ட்டு ஆசைப்படுறாலோ அதிலலாம் வந்து போயிட்டு வந்தாச்சு. 2 ரைடு போகிறது, நடுவில் எதனா இடைவெளியில் சாப்பிட்றது, இந்த மாதிரி நல்லாவே என்ஜாய் பண்ணோம். எக்ஸிபிஷன் வந்துட்டு டெல்லி அப்பளம் சாப்பிடாமையா, அதை மறக்காமல் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வாங்கி சாப்பிட்டாச்சு. இதுக்கு முன்னாடி அந்த டெல்லி அப்பளத்தை நான் கடைசியாக என்னோட சைல்ட்ஹுட் டேஸில் தான் வந்து சாப்பிட்ருக்கேன். யாருக்கெல்லாம் இந்த டெல்லி அப்பளம் சாப்பிட பிடிக்கும் அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் எக்ஸிபிஷன்னாலே உங்களுக்கு பிடிச்ச ஃபேவரட்டான ஃபுட்டு எதை ரொம்ப மிஸ் பண்ணுறீங்க அப்படின்றதும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பாப்பா ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்டா, அவளுமே ரொம்ப பிடிச்சி சாப்பிட்டா, என்ஜாய் பண்ணா.
இந்த வீடியோ எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி vlog வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் இருக்குது. மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த ஏரியா சுற்றி பக்கத்தில் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஒன்ஸ் வந்து விசிட் பண்ணுங்கள். ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.